அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், குரூப் டிஏ ரீசனிங்கில் ஃபுல் டெஸ்ட்டாக 6வது டெஸ்ட்டாக மொத்தம் 25 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ 75 வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக இருக்கும். ஸோ 6வது டெஸ்ட்டாக இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம ஏன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு டாப்பிக்கில் 1 2 இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அனாலஜின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. என்னென்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் 99% இங்கிலீஷ் வெர்ஷன் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? பாதம் பூனைன்னு இருக்குது. அப்போ குழம்பு, அப்போ பூனையோட இந்த அடிப்பாதம் தான் வந்து காலகிரத்தில் பாதம் சொல்லுவாங்க. இப்போ குழம்பு வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி, யானை, சிங்கம், குதிரை அப்படின்னு இருக்குது. அதுதானே? ஸோ குதிரை தான் சரியான ஆன்சர். அந்த குதிரையோட பாதத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம், சிலிக்கான், சிர்கோனியம், கேலியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இதில் என்ன ஆன்சர் சரியான ஆன்சர்னா 2 தாங்க சரியான, ஏ தான் சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொட்டாசியத்தை தவிர்த்த மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி சாதனங்களில் பயன்படுத்தும். ஓகேவா? இந்த சிலிக்கான், சிர்கோனியம், கேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறைக்கடத்தியில் பயன்படுத்தும். பட் பொட்டாசியம் மட்டும் பயன்படாது. அப்போ 2க்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது, இந்த கோடிங் டிகோடிங்கில் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மிஷின் என்பது 53ஐயும், ஷி என்பது 32ஐ குறிக்கிறது எனில் ஜிங்க் என்பது 52ஐ குறித்தால் கேமல் என்பதன் குறியீடு என்ன? முதல்ல ஏபிசிடி லைனை எழுதுங்க. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ சொல்லுங்கள், எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டேன். எம்மோட வேல்யூ என்னங்க? 13. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8, ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14, ஈயோட வேல்யூ 5. இதை மொத்தத்தையும் கூட்டுங்க. 14 17 25 30 44 53. கரெக்டாக தான்? அப்போ 53 கரெக்டாக தான் வருது. ஸோ இதே ஆட் பண்ணி வரலாம், இல்லை மல்டிப்ளிகேஷன் வரலாம், டோட்டல் பண்ணி ஏதோ நம்பரால் டிவைட் பண்ணி வரலாம். என்ன லாஜிக்னு இங்கே வந்து ஆட் பண்ணாலே வருது. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், கேமல் கண்டுபிடிக்கலாம். அப்போ சியோட வேல்யூ என்ன? 3, ஏவோட வேல்யூ 1, எம்மோட வேல்யூ எம்ம பாருங்கள் 13, ஈயோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ என்ன பாருங்கள், கேமல் எல்லு தானே, எல்லுக்கு எங்கே இருக்குது பாருங்கள் 12. ஸோ 5 + 12 இது மொத்தம் கூட்டுங்க. 12 17 20 30 34. எங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஸோ ஏபிசிடியை இது மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஈஸியாக போடுவீங்க. அடுத்தது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க. ஓகேவா? ஏ + பி என்றால் ப்ளஸ் என்பது ஏ, இது வந்து ப்ளஸ் எதை குறிக்குது? பியினுடைய சகோதரின்னு குறிக்குது. பெருக்கல் என்பது என்னது? ஏ என்பது பியின் மனைவியை குறிக்குது. ஏ % பி அப்படின்னு என்ன? ஏ பியின் தந்தையை குறிக்குது. ஏ - பி என்றால் ஏ பியின் சகோதரர். பின்னொற்றில் டி என்பது பியின் மகள் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்கணும். ஸோ ஒன்று ஒன்றா நான் போட்டுகிட்டே வரணும். இது ஆன்சர் சரியான ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வதுக்கு, ஸோ 4க்கு பி தாங்க சரியான ஆன்சர். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எல்லாமே பெருக்கல் இருக்குது, எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. ஓகேவா? அதனால் இப்போ 2 போட்டுகிட்டே போகலாம். லாஸ்ட்டில் ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் ஆகுது, தெரியுதுங்களா? TSISTN. அப்போ முதல்ல படம் போடுறோம் பாருங்கள். P பெருக்கல் Q. பெருக்கல் அப்படின்னா என்ன சொல்லுது? முதல்ல இருக்குது 2வதின் மனைவி. அப்போது P என்பது Qவோட மனைவி, கணவன் மனைவின்றதால நான் என்ன பண்ணுறேன், இதை ரவுண்ட் பண்ணுறேன், இதை பாக்ஸ் போடுறேன். ஏன்னா டபுள் கோடு போட்டால் கணவன் மனைவின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், Q %R. Q %R. பர்சன்டேஜ் என்ன? ஏ பியின் தந்தை. அப்போ Q எதோட தந்தை? ஆரின் தந்தை. அப்போ ஆரோட தந்தை தான் யார்? Q. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு -T. மைனஸ் எங்கே இருக்குது? ஏ பியின் சகோதரர். அப்போ 6 டீயின் சகோதரர். சகோதரர் இங்கே தானே வரும். இங்கே பாருங்கள், இது டி, 6 வந்து சகோதரர் அப்படின்றாலும் இதை போடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், +S. அப்படின்னா அர்த்தம் TSன் ப்ளஸ்ன்னு எங்கே இருக்குது பாருங்கள், ஏ பியின் சகோதரி. அப்போது TSன் சகோதரி. சகோதரி அப்படின்றதில் வட்டம் போடுறேன். யாருக்கு? எஸ்ஸுக்கு. அவ்வளோதான் சரி. இப்போ பாருங்கள்,
டி என்பது பியின் மகள், கரெக்டாக வருதா? டி பிக்யூவோட மகள், அப்போ பியினுடைய மகள் சரியாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ 4க்கு பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 5வது, ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அபிஜித் சொல்கிறார். ஓகேவா? ஒரு பெண்ணை காட்டி, ஒரு பெண்ணை நான் இங்கே எழுதிக்கிறேன், இதான் வட்டம் போடுறேன். அவளுடைய பேத்தி, அதானே? அவளுடைய பேத்தினா இங்கே ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை. அவளுடைய பேத்தி என் அண்ணனுக்கு ஒரே மகள். இங்கே பாருங்க, இங்கே தான் நான் இருக்கேன் அபிஜித், அதானே? என் அண்ணனுக்கு, அண்ணனுக்கு இங்கே போட்டுக்கலாம், அதானே? அண்ணனுக்கு ஒரே மகள். பாருங்க, ஒரு பெண்ணோட பேத்தி என் அண்ணனுக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பெண் அபிஜித்துக்கு என்ன உறவு? இந்த பெண் முதல்ல சொல்லணும் இல்லையா, இந்த பெண் அபிஜித்துக்கு என்னன்னா, இது ரெண்டும் அண்ணன் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ இவங்க 2 பேருக்கும் தாய் தான் இவங்க. அப்போ அந்த பெண் அபிஜித்துக்கு என்ன உறவு? மதர், அம்மா. ஓகேவா? அபிஜித் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? மகன். ஓகேவா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கேள்வி. ஏபிசிடிஇ என்ற 5 நபர்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள். டி என்பவர் இக்கு முன்னதாகும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா ஸோ முதல்ல போட்டுக்குங்க. டி என்பது இக்கு முன்னதாகவும் சிக்கு பின்னதாகவும் கலந்து கொள்கிறார். ஏன்னா சிக்கு பின்னதாகவும் செல்கிறார். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, பி என்பவர் ஏவுக்கு முன்னதாகவும் இக்கு பின்னதாகவும் செல்கிறார். இப்போ இதை வச்சு ஒரே லைனில் போடணும். மொத்தம் 6 போடணும் இல்லையா? பாருங்க, 1 2 3 4 5 6. முதல்ல என்ன வரும் பாருங்க, சி வரும், டி இ, மொத்தம் 5 தான் வரும், 6 வராது. இக்கு அப்புறம் யார்? நெக்ஸ்ட் பி, அடுத்து ஏ, இந்த லாஸ்ட்டு வராது. இப்போ சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க? கடைசியாக வந்த நபர் யார்? ஏ தான். ஜெயிக்கிறவர் யார்? சி. நடுவில் வரவர் யார்? இ. என்ன ஒன்று கேள்வி கேட்கலாம். கேள்வி கடைசியாக வந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டி, ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? 6வது கேள்விக்கு. அடுத்தது 7வது கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க. கீழ்கண்ட படத்தை ஒரு பகடையாக மாற்றினால் இதில் எது பொருந்தும் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துறான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல இதை வச்சுட்டு ஓகேவா, எதுக்கு எதிர்பக்கம்னு போடலாமா? பாருங்கள், இது வந்து இதுக்கு எதிர்பக்கம், இதுக்கு இது எதிர்பக்கம், இதுக்கும் இதுக்கும் எதிர்பக்கம். நான் அப்படியே வரைகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக டாட்டு, இதுக்கு எது எதிர்பக்கம்? அதானே? எது போட்டு ஒரு டாட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எம்டிக்கு எம்டி, எம்டிக்கு எம்டி எதிர்பக்கம். அடுத்தது ஒரு எம்டிக்கு ஒரு டாட்டு, அது அந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம், எப்படி வேணால் வரலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 படத்தையும் செக் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த படத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த படத்தை ஒரு முகத்தை காட்டும்போது எதுனா வரலாம், இது வரலாம், அல்லது இது வரலாம், இது வரலாம், அல்லது இது 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 வரலாம். ஒரே லைனில் இருக்கிறதையும் காட்டக்கூடாது. ஏன்னா இது 2 எதிர்பக்கமாக இங்கே பக்கத்தில் வரக்கூடாது, அதானே? இப்போ இது 2 எதிர்பக்கம் வந்தால் பக்கத்தில். இப்போ பாருங்கள், ஒரு டாட்டு 2 எம்டி. இங்கே பாருங்கள், ஒரு டாட்டு 2 எம்டி, அப்போ 1 வரலாம், அதானே? நெக்ஸ்ட்டு ஒரு டாட்டு 2 ஃபில்லு. இங்கே பாருங்கள், 2 ஃபில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே புள்ளி வச்சுட்டுன்னா என்னன்னு தெரில, மறுபடியும் பாருங்கள். ஏன்னா இங்கே புள்ளி இப்போ வச்சுதுன்னா வரக்கூடாது இல்லையா புள்ளி. இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஒரே புள்ளி தானே இருக்குது, அதானே? இங்கே பாருங்கள், இதுக்கு இது எதிர்பக்கம், நெக்ஸ்ட்டு 2 எம்டிக்கு எதிர்பக்கம். அப்போ இங்கே புள்ளி வரக்கூடாதுங்க, இது புள்ளி கிடையாது. ஓகே, இந்த புள்ளி வரக்கூடாது, பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், 2வது பாருங்கள், 2 ஃபில்லு ஒரு டாட்டு, 2 ஃபில்லு இங்கே இருக்குது. இதில் எங்கன்னா 2வது 3வது டாட் இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன வரக்கூடாது, 2 வரக்கூடாது. 3 பாருங்கள், ஒரு புள்ளி ஒரு எம்டி ஒரு டாட், ஒரு புள்ளி ஒரு எம்டி ஒரு ஃபில்லு, அதானே? இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி ஒரு எம்டி ஒரு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது. ஸோ 3ம் வர வாய்ப்பு இருக்குது. 4வது பாருங்கள், 2 ஃபில் பண்ணது ஒரு எம்டி. இங்கே பாருங்கள், 2 ஃபில் பண்ணது ஒரு எம்டி வரும், இதுவும் வரும். அப்போ 1 3 4 பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். இந்த கொஸ்டினுக்கு நல்லா கவனிங்க. மகேஷ் கிழக்கு நோக்கி, இது மாதிரி ஒரு படம் கொடுத்தாங்கன்னா முதல்ல படத்தை போட்டுக்குங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன சொல்கிறாங்க, மகேஷ் கிழக்கு நோக்கி 30, இங்கேருந்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு 30 அப்படின்னு போடுறாரு, அதுதானே? பின்பு வலப்புறம், வலப்புறம்னா கிளாக் வச்சு தானே, திரும்பி இங்கே பாருங்கள், வலப்புறம் திரும்பி மீண்டும் 30 மீட்டர் நடக்கிறார். 30 அப்படின்னா என்ன,
இது வரைக்கும் 30ன்னு வராரு. அதானே? நெக்ஸ்ட்டு மீண்டும் 30 நடக்கிறாரா? பிறகு இடப்புறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். இடப்புறம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வலப்புறம். இடப்புறம்னா இங்கே வரும். இது எவ்வளோன்னா 30. நல்லா கவனிங்க. மீண்டும் இடப்புறம் திரும்பி 30. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15. இடதுபுறம் அப்படின்னா வலதுபுறம்னா கிளாக். இடதுபுறம்னா இங்கே என்ன வரும்? 15. 15னா ஃபுல்லாக போகக்கூடாது. ஏன்னா 30. அப்போ இதோடு நிறுத்திக்கணும். எவ்வளோன்னா 15. கடைசியாக இடப்புறம் திரும்பி 60. இங்கேருந்து இது வலப்புறம்னா கிளாக்கில் இப்படி வரும். இடப்புறம்னா இந்த பக்கம் தானே வரும். அப்போ இங்கேருந்து 60னா அப்படியே இங்கே வந்து நிற்பார். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 30, இது வரைக்கும் 30. ஸோ இங்கே வந்து நிற்கிறாருங்க. டோட்டலாக 60. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, தொடங்கியதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் மகேஷ் உள்ளார்? இங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கேருந்து எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம சொல்லணும். எக்ஸு. இது என்ன டிஸ்டன்ஸ் பாருங்கள். நல்லா கவனிங்க. இது மொத்தம் 30ஆ? அதில் பாதி. இங்கே பாருங்கள். இது பாஞ்சு போச்சுன்னா இது என்ன இருக்குது? மீதி பாஞ்சு தானே. அப்போ எக்ஸோட மதிப்பு 15. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 15 வேறு எங்கேயும் இல்லை. சவுத்து திசை. இதுதானே? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் தான் இருக்கார். அப்போ சவுத்து தெற்கு நோக்கி 5 மீட்டர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கேள்வி. ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்கில் இந்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட தொடரில் எத்தனை ஓ ஆனது அதுனா முன்னால் டி வராமலும் டி இருக்கக்கூடாது. ஓகேவா? பின்னால் கியூ இருக்கும். இப்போ ஓ கியூன்னு வரணும், முன்னாடி டி இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இங்கே ஓ கியூன்னு இருக்குது, முன்னாடி டி வருது. அப்போ வரக்கூடாது. ஓ கியூ எங்கே இருக்குது பாருங்கள். வேறு எங்கேயும் இங்கே பாருங்கள். ஓ கியூ இருக்குது, ஆனால் முன்னாடி டி இருக்குது. இதுவும் வரக்கூடாது. ஓ கியூ இருக்குது, முன்னாடி பி இருக்கு. இது வரலாம். ஸோ இது வரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓக்யூ இருக்குது, ஆனால் முன்னாடி டி இருக்குது. அப்போ இதுவும் வரக்கூடாது. ஓக்யூ போடலாம், முன்னாடி கியூ தான் இருக்குது. அப்போ இதுவும் வரலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஓக்யூ இருக்குது, முன்னாடி டி இருக்குது பாருங்கள். முன்னாடி டி வரக்கூடாது இல்லையா? அப்போ இது நெக்ஸ்ட்டு ஓக்யூ பாருங்கள். ஓக்யூ முன்னாடி டி இருக்குது. இதுவும் கிடையாது. அப்போ எத்தனை ஜோடி தான் இருக்குது? 2 இருக்குது. அப்போ 9க்கு சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது அரித்மேட்டிக் ரீசனிங்கில் தேர்வில் மாணவன் சரியான விடையை தேர்ந்தெடுத்தால் 2 மதிப்பெண். நல்லா கவனிங்க. சரியை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுதானே? ஓகேவா? நெக்ஸ்ட்டு தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறான். மொத்த மாணவன் அனைத்து வினாக்களுக்கும் 90 வினாக்களுக்கும் பதிலளித்து அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸு? 90 கொஸ்டின். அப்போ தவறாக எத்தனை போட்டிருப்பாரு? 90 மைனஸ் எக்ஸு. ஏன்னா சரியாக எக்ஸுனா தவறாக 90 மைனஸ் எக்ஸுன்னு எடுத்துப்போம். மொத்தம் 42 மதிப்பெண் இல்லையா? இப்போ சரியாக போட்டால் 2 மார்க் இல்லையா? அப்போ இங்கே 2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மதிப்பெண் தவறாக போட்டால் 1 மதிப்பெண் குறையுது. அதனால் -1ன்னு போட்டு தவறாக போட்ட கொஸ்டின்ஸு வந்து 90 மைனஸ் எக்ஸு. மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு? 42 மார்க். அவ்வளோதான். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இது நிறைய மெத்தடில் போடுவாங்க. இந்த மெத்தட்லாம் போடணும்னு கிடையாது. நிறைய பேர் 2 ஃபார்ம் சரியாக போட்டது எக்ஸு, தவறாக போட்டது ஒய் அப்படின்னு கூட வச்சு போடுவாங்க. சார் எப்படி வேணால் போடலாம். 2x பாருங்க -90 ப்ளஸ் எக்ஸ். ஏன்னா இந்த மைனஸ் உள்ளே இருக்கிறேன் 112. எக்ஸ் ஆட் பண்ணனா வரும் 3x 112 ப்ளஸ் 90. அதானே? இது ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 2 9 10 பேர் மீதி 1. இங்கே பாருங்க. இது 42 112ன்னு போட்டால் 42. இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 42 கூட 90 ஆட் பண்ணுங்க. 132. அவ்வளோதான் சார். ஸோ எக்ஸோட வேல்யூன்னா 132 டிவைட் 3. இது சுருக்குங்க. ஆன்சர் என்ன? 44 அப்படின்னு வரும். எங்கே இருக்குது? ஓகேவா? இங்கே பாருங்கள். டி தான் சரியான ஆன்சர். 44. இது சுருக்குங்க. இங்கே என்ன வரும்? 3 கிரியேட் பண்ணால் 44 ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு கணக்கெலாம் கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போடலாம். சூரிய வெளிச்சம் உள்ள ஒரு நாளில் மாலை 6 மணிக்கு நல்லா கவனிக்கணும். 6 மணிக்கு ஏவும் பியும் நண்பர்கள் எதிரெதிர் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ பி நேலானது ஏவுக்கு சரியாக இடதுபுறம் விழுமானால் ஏ நோக்கும் திசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏ பி அப்படின்னு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ ஏ வந்து எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிக்க. மாலை நேரம் ப்ராக்டிக்கலாக போன கணக்கு கிடையாதுங்க. இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சா போட்டுடலாம். மாலை நேரத்தில் சூரியன் எங்கே? கிழக்கு நோக்கி தான் விழும். அதானே? அப்போது கொஞ்சம் பி நிழலானது ஏவுக்கு இடது பக்கம் விழுது அப்படின்னா அதானே? பிக்கு லெஃப்டில் விழுது, பிக்கு ரைட்டில் விழுது, ஏவுக்கு
லெஃப்டில் விழுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ எந்த பக்கம் பார்த்துருப்பாருன்னா தெற்கு நோக்கி பார்த்துருப்பார். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர்னா சவுத்து தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஏன்னா ஸோ ஏ வந்து தெற்கு நோக்கி பார்த்துருந்தா தான் பி வந்து வடக்கு நோக்கி பார்க்குறாரு. இவருக்கு ஆப்போசிட்டில் இவர் நின்றுருக்காரு. இவர் வந்து ஏவுக்கு லெஃப்டில் விழுது. ஏன்னா இந்த பக்கம் சூரியன் இருக்குது. அதானே? இப்போ ஏ இங்கே இருக்காருன்னா இவர் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காருன்னு இவரோட ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஸோ இங்கே தான் நிழல் விழுது. ஏன்னா சூரியன் இங்கே தானே இருக்குது, மாதத்தில் இங்கே நிழல் விழுது. அப்போ இவருக்கு இப்படி பார்க்குறாரு இல்லையா, இதுக்கு ரைட்டு, இது லெஃப்ட்டு. அதனால் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சா வந்துடும் சார். பாருங்கள். அடுத்தது 12வது, பின்வருவற்றில் எது ஆச்சரியத்தில் காணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திகைப்பு தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கேள்வி, துறவி சகோதரத்துவம். அப்போ கடிதம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13க்கு துறவி அப்படின்னா சகோதரத்தை குறிக்குதுன்னா கடிதம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா குழப்பத்தை குறிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக எது இருக்க முடியாது எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு நூற்றாண்டு அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சாதாரண ஆண்டு லீவ் ஆண்டு பார்த்துருப்போம். நூற்றாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் 2 ஜீரோன்னு வரத்துலாம் நூற்றாண்டுங்க. வேற ஒன்றும் இல்லை. 100, 900, 1400 இதெல்லாம் நூற்றாண்டுகள். இந்த நூற்றாண்டோட கடைசி நாள் என்னவா இருக்காது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாள் சொல்கிறாங்க. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய், அடுத்தது வியாழன், அடுத்தது சனி. இது 3மே என்ன நூற்றாண்டில் இது 3மே இருக்காது. இங்கே எது இருக்காது பாருங்கள், செவ்வாய் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஸோ செவ்வாய் வந்தாலும் வியாழன் வந்தாலும் சனி வந்தாலும் ஸோ நூற்றாண்டில் இருக்கவே இருக்காது. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7 ஆண்கள் 6 பெண்கள் மொத்தம் 7013 பேர். அதானே? இதில் 5 பேர் தேர்வு செய்யப்படும். குழுவில் குறைந்தது 3 ஆண்கள் இருக்க வேண்டும். ஓகேவா? 3 ஆண்கள் குறைஞ்சபட்சம். அதிகபட்சமாக எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். அப்போ 3 ஆண்கள் இருக்கலாம், 4 ஆண்கள் இருக்கலாம், 5 ஆண்கள் இருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், குறைந்தது 3 ஆண்களுக்கு கொண்டு எத்தனை வழிகள் தேர்ந்து செய்யலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மொத்தம் 7 ஆண்கள் இருக்காங்க, அதில் குறைஞ்சபட்சம் 3. அடுத்து இங்கே 6 பெண்கள் இருக்காங்க. அப்போ மீதி பேர் எத்தனை 2 தான் போட்டோம். ஏன்னா மொத்தம் 5 பேர் இல்லையா, இங்கே 3 பேர், இங்கே 2 பேர், 5 ஆயிடுச்சு. ப்ளஸ் அடுத்து 7C4 இன்ட்டு 6C1. ஏன்னா 7 பேரில் குறைஞ்சபட்சம் 3ன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம் இல்லையா, அப்போ 4 வரலாம். இப்போ இங்கே 4 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், ஒரு பெண்ணை தான் இருக்க முடியும். அடுத்தது ப்ளஸ் 7C5, 5 பேருமே ஆண்களாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது 6C0. அவ்வளோதான். சரி, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. ஆல்ரெடி நான் பெர்முடேஷன் காம்பினேஷன் எடுத்திருப்பேன். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட வேல்யூ என்ன, 7 × 6 × 5, 3 × 2 × 1, 3 2 6, 5 35, 35 அப்படின்னு மாறும். இது என்ன மாறும், 15 அப்படின்னு மாறும். எப்படி, 6 × 5, 2 × 1, 2 2 3 2 6 15 ப்ளஸ் 7C4. அதே தான் இந்த 35 தான் இங்கேயும் வரும். ஏன்னா 7C4 7C3 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 35, இது 6 அப்படின்னு மாறும். ஓகேவா? அடுத்து 7C5 என்ன, 7C2ன்னு கூட போடலாம் இல்லையா இதை, ஏன்னா 7க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ். அப்போ 7 × 6, 2 × 1, 2 2 3 2 6 3 21. அவ்வளோதாங்க, 21. இது 0ன்றதால வேல்யூ 1 தான், அதனால் 1 போடலாம், போடாமல் விடும். இப்போ இது மொத்தம் ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. முதல்ல இதெல்லாம் பெருக்கணும். 35 15 பெருக்கணும்னா 735. 6 × 35 எவ்வளோன்னா இங்கே பாருங்கள், 35 இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 735 ப்ளஸ் ஒரு 21, 756 தான். இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ஆட் பண்ணாதான் 735. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ பெருக்கல் உங்களுக்கு தெரியும், 756 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 2 3 5 6 7 9 ஆகிய இலக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்து எத்தனை 3 இலக்கை நல்லா கவனிக்கணும் 3 டிஜிட் நம்பரை உருவாக்க முடியும். அவை 5ஆல் வகுப்படும் மற்றும் எந்த இலக்கமும் மீண்டும் வராமல் 5ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த இலக்கமும்
மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 5ஆல் வகுப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 5ன்னு முடியணும். 5ஓ அல்லது 0 முடியணும். இதில் 0 இல்லை, 5ன்னு முடியுது. அப்போ இங்கே எத்தனை வழி இருக்குது? ஒரு வழி இருக்குது. அதுதானே? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரே வழி தான், 5 மட்டும் தான் வரணும், வேறு எதுவும் வரக்கூடாது. சரி, நெக்ஸ்ட்டு. அடுத்தது என்ன? 1ஆம் இலக்கம் முடிஞ்சு போச்சு. 10வது இலக்கத்தில் என்ன வரணும் மீதி? இந்த 5 போச்சுன்னா மீதி 1 2 3 4 5ன்னு இருக்குது. அதுதானே? ஸோ இங்கே 5 வழிகள், இங்கே 5 வழியில் வரலாம். அதாவது இங்கே 5 வழியில் வரலாம், ஏன்னா இங்கே 5 நம்பர் இருக்குது மீதி. ஸோ அது ஏதாவது ஒரு நம்பர் போச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? இங்கே 4 வழி தான் இருக்குது. அப்போ 4 5 1 இது மொத்தம் பெருக்குங்க. 4 × 5 × 1 20 தான் சரியான ஆன்சர். சார் புரியுதா என்னென்னு? இந்த 1 என்னென்னா லாஸ்ட்டில் 5 மட்டும் தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், 5ஆல் வகுப்படுற மாதிரி 5 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீதி எத்தனை இருக்குது? 5 போச்சுன்னா 5 நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 5 நம்பரில் ஏதாவது ஒன்று வரலாம், அதனால் 5ன்னு போட்டேன். ஏதாவது ஒரு நம்பர் போச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? 4 தானே இருக்குங்க, அதனால் 4ன்னு போடுறேன். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 17வது கேள்வி. ஸோ இந்த கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி 20 கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும் சார். பாருங்கள், இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்காங்க? 20 கொண்டு வந்திருக்காங்க. சரி, மொத்தம் கூட்டலாமா? 10 9 19 ஒரு 7 26 ஒரு 14 30 40ன்னு வருது. அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வரும்? 20ன்னு வருது. பாருங்கள், 20. அதே மாதிரி தான் 11 16 எவ்வளோ? 27 30 40 50 அதில் பாதி 2. ஸோ 50ல் பாதி 2 25. அதே தாங்க இங்கே. இங்கே பாருங்கள், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. எக்ஸு ப்ளஸ் 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் 22 மொத்தத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அது 22 அமையுது. அதானே? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸு 22 ஒரு 10 32 42 47 47. இது அந்த பக்கம் வச்சுன்னா 40. இங்கே பாருங்கள், 22 10 32 42. இங்கே பாருங்கள், 22 வரக்கூடாது. ஏன்னா இது 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 மூணுத்தையும் கூட்டணும். அப்போ 12 தானே வரும். அதனால தான் நமக்கு யோசிக்கிட்டாகுது. 12 10 22 32 37 37. இங்கே 22 ஒரு 2 44 டைரெக்டாக போட்டுக்கலாம். இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 44 மைனஸ் 37 7 தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரணும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி 4 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி 5 3 8 8ல் பாதி 4 8 6 14 14ல் பாதி 7 8 9 12 12ல் பாதி 6. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த தொடர்ச்சியாக இதை பார்த்துக்கிட்டே போனோம். இதுக்கு அடுத்த படம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுதானே? நல்லா கவனிங்க. இந்த 19 இந்த படத்தை லைனை ஒவ்வொரு ஆரமாக இருக்கா லைனாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன வருதுன்னு தெரியும். முதல்ல இங்கே பாருங்கள், நான் மேலே எடுத்து பண்ணுறேன். முதல்ல பாருங்கள், மேலே இருக்கா? அடுத்து அப்படியே பின்னாடி வந்துருக்குது பாருங்கள், பின்னாடி வந்துருக்குது. அடுத்து நடுவில் வந்துருக்குது. அடுத்து இங்கே வந்துருக்குது, ஓகேவா? அடுத்து இந்த நடுவில் வந்துருக்கு. அடுத்து எங்கே வரும்? லாஸ்ட்டில் இப்படி வரும் கடைசியாக. இதில் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 1 இருக்குது, 4 இருக்குது. அடுத்து இந்த ஆரோ மார்க்கை பார்க்கணும். இது பாருங்கள், கீழே இப்படி போகுது, மறுபடியும் இந்த கிளாஸ் போகுது, மறுபடியும் இது வருது இல்லையா? அடுத்து இப்படி வருதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டவுனில் வரும். அப்போது 1 தான் சரியான ஆன்சர். ஸோ ஒரு கான்செப்டை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரணும். எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 19க்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், வேர்ட் பில்டிங்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸு. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் எத்தனை வார்த்தைகள் அகர வரிசையில் உள்ளது போல் இடையில் அதிகமான எழுத்துக்களை கொண்டிருக்கும்? இதில் அகர வரிசையில் பார்த்துட்டே போகணும். எத்தனை ஜோடி இது இருக்குன்னு பார்க்கணும். இது எப்படி சார் பார்க்கணுன்னா EFGH அப்படி எண்ணிட்டே போகணும், சொல்லிகிட்டே போனோம்னா எது கரெக்டாக அதே இடத்துல பொருந்தது? இ இருக்குது, FGH இருக்கா? அப்போ இது ஒரு ஜோடி. IJKLMNOP எதுவுமே இல்லை. NOPக்கு எதுவும் இல்லை. அடுத்து RSTUVWXYZ இல்லை. HIJKLMN இல்லை. RSTUVWXYZ
UVWX இல்லை. இங்கே பாருங்கள் ABCDE இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ST RST ST வருதா, ST UV இல்லை. அடுத்து ரிவர்ஸ்லேயும் பார்க்கணும். ரிவர்ஸில் பார்த்தாலும் எதுவும் வரல. அப்போ எத்தனை ஜோடி, 2 ஜோடி. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ 21வது அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சரியானதான் ஆன்சர், பி தான் சரியான ஆன்சர். என்னென்னா முதல்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணல், அதுக்கு அடுத்தபடியாக இரும்பு, அதுக்கு அடுத்தபடியாக தங்கம், அதன் அடுத்தபடியாக வைரம், லாஸ்ட்டில் பிளாட்டினம். புரியுதுங்களா. ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. பி என்பது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைடு, அதானே. Q என்பது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல், R என்பதை கூட்டல், S என்பது என்ன சொல்கிறாங்க கழித்தல். முதல்ல சிம்பிளை மாற்றலாமா. 18 Qவோட வேல்யூ பெருக்கல் 12, Pயோட மதிப்பு டிவைட் 4, Rோட மதிப்பு ப்ளஸ் 5, Sோட மதிப்பு -6. இப்போ போட் மாசூல் நம்மளுக்கு தெரியும், அதானே. போட் மாசூல் என்ன சொல்லுது, ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். இங்கே பாருங்கள், முதல்ல 12 4 டிவைட் பண்ணால் 3 வருமா, 18 × 3, அடுத்தது ப்ளஸ் 5 -6. 18 எவ்வளோ, 24க்கு 4 மீதி 2 54, ப்ளஸ் 5 -6 59 -6. அப்போ ஆன்சர் என்ன, 53. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 23வது கீழ்கண்டவற்றில் மாறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க படத்தில். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது கிளாக் வைஸில் இருக்குது. ஓகேவா. இது அப்படியே ரொட்டேட் போனால் இந்த ரொட்டேட்டில் போகும். இது கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். பட் இது மட்டும் என்ன இருக்குது, ஆன்டி கிளாக்ல இருக்குது. தெரியுதுங்களா. அப்போ சி தான் சரியான ஆன்சர், ஏன்னா இது ஆன்டி கிளாக்ல இருக்குது. பார்த்துக்குங்க. மற்ற எல்லாமே கிளாக் வைஸில் வருது. 24வது பாருங்கள். இதில் அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. 24. இதுக்கு சரியான ஆன்சர்னா 3 தாங்க சரியான ஆன்சர், சி. பார்த்துக்குங்க. ஓகேவா. அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஆர்டரை பார்த்துட்டே வரணும். ஃபஸ்ட் இங்கே இருக்கா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, 1 விட்டு 1 இங்கே. ஓகேவா. அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சராக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஈஸிங்க. என்னென்னா கண்ணாடி படம், அதானே. மிரர் இமேஜ் உங்களுக்கு தெரியும். இ இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே இப்படி வரும். அடுத்தது டீனா டி அப்படியே வரும். அடுத்து ஐனா ஐ அப்படியே வரும். ஹெச்னா ஹெச், டபிள்யூ என்ன வரும், அப்படியே அப்படியே டபிள்யூ வரும். இது எங்கே இருக்குது பாருங்கள், 25. சி தான் சரியான ஆன்சர். நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல இ பாருங்கள், டபிள்யூ தானே முதல்ல இருக்குது. ஓகேவா. அதனால் முதல்ல டபிள்யூ எழுதணும். நான் முதல்ல இது இப்படின்னு ஆரம்பிச்சேன். யூஸ்வலாக இந்த லெஃப்ட்லேருந்து தானே ஆரம்பிக்கணும், அதானே. இங்கே லெஃப்ட்டில் தானே டபிள்யூ முதல்ல வரும். அடுத்து ஹெச், அதனால் அடுத்தது ஐ, அடுத்து டி, அடுத்து இ எங்கே இருக்குது, இப்படி வரும். இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு, டபிள்யூ இதோ இருக்குது. இங்கே டி தலைகை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சி தான். அப்போது 3, சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 26வது. இந்த படத்தில் கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னா, இது நல்லா தெரியும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாதியாக பிரச்சனை இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். பாருங்கள், ஏ 1 தான் சரியான ஆன்சர். ஸோ 26க்கு ஏ. ஓகேவா. ஸோ 27 பாருங்கள், உருவம் பகுதியை இது பொருந்தும் படம் எதுன்னு இல்லையா, இந்த கான்செப்ட் எதில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 27க்கு பாருங்கள், 27 இது எங்கே இருக்குது, எதில் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் 27க்கு இங்கே பாருங்கள், இந்த படம் பாருங்கள், அப்படியே ஏதோ இருக்கா. இங்கே பாருங்கள், இது அப்படியே இப்படி போயிட்டு இப்படி இருக்குது பாருங்கள். ஓகேவா. அப்போ 4 தான், டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 28. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ஒரு டாபிக் இருக்குது. இதில் இந்த 4 படத்தில் எதை சேர்த்தா ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தாங்க. ஓகேவா. இது அப்படியே இப்படி போட்டு இப்படி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தில் அப்படியே மேட்ச் ஆகும் பாருங்கள். ஓகேவா. டேரக்ஷன் தான் மாதிரி இருக்குது, அப்படியே மேட்ச் ஆகும் பாருங்கள். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா பி தான் சரியான ஆன்சர். 28க்கு பி. ஓகேவா.
நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 5 படம் கொடுத்துட்டு எந்த 3 படத்தை ஜாயின் பண்ணால் ஒரு முழு சதுரத்தை உருவாக்கும்? 1 2 5. ஸோ இதையும் 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 அதானே, இது மூணுத்தையுமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இப்படி கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள், இது 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 ஓகே, 1 2 5 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 30வது. இங்கே பாருங்கள், இதில் எது இங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை இங்கே எது கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அப்படியே நம்ம என்ன பண்ணணும், போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், மேலே இருக்குது அதே தானே வரும், அதுனுங்க. இங்கே அப்படி இங்கே, அடுத்தது இங்கே, இது டி தான் சரியான ஆன்சர். ஸோ 4க்கு டி தான் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்த்துக்குங்க. இந்த படம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3, அடுத்தது 4 5 6, மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது அதுதானே. அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க. இதை பாருங்கள், 1 இருக்கா, 1. அடுத்தது இங்கே பாருங்கள், இது 2 ப்ளஸ் 2ஆ, எது இது. அடுத்தது 8 ஆச்சா. இங்கே பாருங்கள், இது 2 சேர்த்து 2 3 சேர்த்து 1, இந்த 5 6, இங்கே பாருங்க, இந்த படமும் 4 6 சேர்த்து இப்போ 2 ஆச்சா, 10 ஆச்சு. அடுத்த இன்னொன்று இங்கே பாருங்கள், இந்த பெரிய கோடு பாருங்கள், இது அப்படி இப்படி ஒன்று வரும், இந்த பக்கம் ஒன்று வரும், 2 12. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 சார் ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியான ஆன்சர் எதுனா 14, டி தாங்க சரியான ஆன்சர். ஸோ 6 6 8 8 10 12, இன்னும் 2 இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இங்கே ஷேடோ பாருங்கள், தெரியுதா, இது 1 ஓகேவா. எது இது 1 இருக்குது. அடுத்தது இது 1 பாருங்கள், இது பெருசு 1 ஓகேவா, 2. ஸோ டோட்டலாக எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 முக்கோணம் இருக்குது. பார்த்துங்க, விஷுவல் ரீசனிங் அப்படின்னு டாப்பிக்கில் வரும். அதிலே 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட படத்தில் குறைந்தபட்ச நேர்கோடுகள் எண்ணிக்கை காண்க. நேர்கோடு அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை அப்படியே வரையணும் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அவ்வளோதான். இது ஜாயின் பண்ணலை, அப்போ 11 தாங்க, பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 33வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன வரும்ன்றது எஸ் டி யூ, அடுத்து என்ன வரணும், வி. அதான் வி எங்கே இருக்குது பாருங்கள், சி மட்டும் தான் இருக்குது. ஸோ 2 இடத்துல சி வி இருந்ததுன்னா அடுத்து நீங்கள் அடுத்த எழுத்துக்கு போகணும். ஸோ 33க்கு சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 34வது. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாறா கெயிலை விட வேகமாக ஓடுகிறார். இங்கே பாருங்கள், இது யார், மாறா, இது கெயில். இவ்வளோ வேகமாக பெருசாக போட்டேன். நெக்ஸ்ட்டு லில்லி மாறா விட வேகமாக, இப்போ மாறா கேட்குறாரு இல்லையா, அப்போ லில்லி இங்கே போட்டுக்கலாம், இதோட பெருசாக அதானே. இப்போ பாருங்க, இது யார், லில்லி மாறா விட வேகமாக போகிறார். 2 கூட்டுரு. இப்போ 3வது கூட்டுரு என்ன போகிறாங்க, கெயில் லில்லியை விட வேகமாக ஓடுறார். கெயில் இங்கே இருக்கிறாரு, லில்லி இங்கே வேகமாக போகிறாரு, இல்லை கம்மியாக போகிறார். அப்போது முதல் 2 கூற்று உண்மையாக இருந்தால் 3வது கூற்று என்ன, அது கட்டாயம் தவறு, பொய், ஃபால்ஸ் தான் சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக இருந்தால் 3வது கெயில் லில்லியோட அதிகமாக போகிறாரு, இல்லை சின்னதாகிறாரு, அதை பின்னாடி வர்றாரு. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 35வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணி எடுத்த மொத்த ரன்கள் 200, அதில் 160 ரன்கள் சுழற்பந்து வீச்சாளர்கள் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டோட்டலாக 200 ரன் ஒரு டீம் அடிச்சிருக்கு. அதில் 160 ரன்கள் யார், ஃபின்னர்ஸ் மட்டுமே அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு முடிவுகள்.
80% அணியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எவ்வளோ வேணா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ 1 வந்து நம்ம சொல்லவே முடியாது. 2வது தொடக்க பேட்ஸ்மேன்கள் சுழற்பந்து வீச்சாளர்கள் இது இருக்கலாம். தொடக்க பேட்ஸ்மேன்கள் சுழற்பந்தார்கள் இருக்கலாம். அப்போ 2 மட்டும் தான் என்னது சரி. அப்போ முடிவு 2 மட்டுமே பின்வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 35க்கு பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்தது 36. ஓகேவா? இங்கே என்ன விடுபட்டு போயிது பாருங்க. இந்த இடத்துல என்ன விடுபட்டுருக்குன்னு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது என்ன மீனிங்கு? ரோமன் லெட்டரில் 5 இது 7 7 8 5 6 7 8 8 இது என்ன வரும்? 11 இது 14 பாருங்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 3 3 அடுத்து என்ன வரும்? 17 வருமா? 3 கூட்டினா 17 என்ன? 10 எதுனா 15 16 17 எங்கே இருக்குது பாருங்கள்? இது லாஸ்ட் இருக்குது பாருங்கள் டி அதுனா. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நம்பர்ஸில் கொடுத்து ஏபிசிடி கொடுத்து இப்போ ரோம்லெட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துக்குங்க. ஒரு வளிமண்டலம் காற்று ஆக்சிஜன் இவற்றை குறிக்கும் வெண்படம் எது அப்படின்னா டி தான். ஏன்னா இப்போ பாருங்கள் இது வளிமண்டலம்னு சொல்லுவாங்க, இது காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ள இருக்கிறது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 38வது கேள்வி. 8 வந்து 63 மாறுது, 13 என்னவா மாறும்? 8 8 64 அதுலேருந்து ஒன்று கழிக்கிறாங்க 63 13 169 அதுலேருந்து ஒன்று கழிச்சா என்ன வரும்? 168. ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இது ரொம்ப ஈஸிங்க, அப்படியே கழிச்சு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது இது மாதிரி கழிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீ கழிச்சு எதுனா உங்களுக்கு ஆன்சருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்போ எஸ் என்னவா மாறுது? 3 டி என்னவா பார்த்து பாருங்கள் 4 அடுத்து 4 இந்த டி பாருங்கள் 9 9 அடுத்து ஐ என்னன்னு பாருங்கள் ஐ வந்து 2 ஃபஸ்ட்டு அடுத்து 2 பி வந்து 7 அடுத்து யூ வந்து 8 டி பாருங்கள் டி வந்து 1 ஐ வந்து இன்னொரு ஐ என்ன 10 அதுதானே. ஓ வந்து என்னது 11 என்னுக்கு 9 10 11 12 ஆறு என்ன வரும் பாருங்கள் 6க்கு 5 ஐக்கு என்ன வரும் 10 அவ்வளோதாங்க. அதே மாதிரி இதை போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 முதல்ல என்ன வரும்? 3 வரும். 3 எங்கே இருக்குதுல? எம்மு. அடுத்து 4 டி 4 எங்கே இருக்குதுல? பி அதுதானே 4. அடுத்து என்ன இருக்குது? 9 இதில் 9 எங்கே இருக்குது பாருங்கள்? ஐ அதுதானே. எம்பிஐ எங்கே இருக்குது பாருங்கள்? இது 2 தான். ஸோ ஏவும் இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அடுத்து வாங்க 4 முடிஞ்சிச்சா? இது பாருங்கள் 3 4 9 2 பாருங்கள் முதல்ல 3 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 9 போட்டாச்சு, அடுத்து 7 இருக்குது. இதில் 7 எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6 7 ஏ வரும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4 அப்போ என்ன வரும்? 4 தானே. ஸோ 1 2 3 4 4க்கு வந்து 2 தானே இருக்குது. அப்போ 2 இருக்குது என்னது? ஓ பாருங்கள். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? 7 7 இங்கே எங்கே இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 ஏ அப்படின்னு வரும். அதுதானே. ஸோ 39 இங்கே பாருங்கள் எம்பிஐஓஏ 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 எல்லாமே வருது. இப்போ அடுத்து பாருங்கள் ஏ இருக்கா? 1 2 3 4 5 1 2 3 4 5 அடுத்து 8 இதில் 8 வருது, டி வருது. அடுத்தது 1 1 எங்கே இருக்குது? சி டிசி அதுதானே. ஏடிசி ஏடிசி இங்கே பாருங்கள் இதுலேயும் ஏடிசி இருக்குது, இதுலேயும் ஏடிசி இருக்குது. அடுத்து ஓஓ வருது. என் வருமா எஸ் வருமானத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 அடுத்து என்ன வரும்? 10 இங்கே 10 எதுங்க? ஓ அதுதானே. சிக்கு அப்புறம் ஓ
அடுத்து 11 பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 6 5 இதில் 5 எதுங்க? ஐ. ஸோ இதை நான் தெளிவாக எழுதியிருந்தேன். கொஞ்சம் இடம் விட்டு எழுதி நம்பரை தெளிவாக போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே எத்தனை வரும்னு பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட்டு ஓ இருக்குது. ஓன்றது எதை குறிக்குது? 11 குறிக்குது. இதில் 11 எது? என்னா? அப்போ என் வரும். ஓஎன் எங்கே வருது பாருங்கள். எத்தனை? ஓஎன் ஏ மட்டும் தாங்க வருது. அப்போ என்ன ஆன்சர்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ கழிச்சு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. ரேங்கிங்கில் ஒரு நேர் வரிசையில் ஏயின் இடப்பக்கம் ஏயின் இடம் ஏ இருக்காரு. இரு பக்கம் முடிவில் இருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் 12 இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் 12 எனில் அந்த வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதுதானே? இந்த பக்கம் 12 12 12 24 அதில் ஒன்று கழிக்கணும். அப்போ 23. ஏன் ஒன்று கழிக்கணும்னா ஏ இப்படி இருந்து எண்ணும் போது தான் 12 வராரு, இப்படி இருந்து எண்ணும் போது 12. அப்போ டபுள் என்ட்ரி அவர் இல்லையா? அப்போ என்னது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.